நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம கௌதம் இந்திரா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே சேர்ந்து உண்மையான குற்றவாளி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ரோசிக்கிட்டேயே போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். துப்பாக்கி வச்செல்லாம் மிரட்டி உண்மையை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கௌதம் இந்திரா வந்து ரோசிக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரோசிக்கிட்ட வந்து உண்மையை சொல்லு ஒழுங்கா, நீ தான் நாங்கள் அந்த பூக்காரி வேஷம் போட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்குறாங்க. அதெல்லாம் நான் கிடையாது, எனக்கு குழந்த காணாமல் போன விஷயமே தெரியாது, அது நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரோஸ் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீ தான் வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, குழந்தை எங்கே வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா கேட்குறாங்க. ஏய், நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, திருப்பி திருப்பி என்ன என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீ உண்மையை சொல்லிட்டேன்னா நல்லது, இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா மிரட்டுறாங்க. உடனே ரோசி வந்து கோவப்பட்டுறாங்க. ஆமாம், நான் குழந்தைய நான் தான் பண்ணேன், ஆனால் உன்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரோசி கேட்குறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேரிக்குள்ளேருந்து ஒரு கன் எடுத்துடுறாங்க. கன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நேரம் வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு இப்போ உண்மை சொல்லு, குழந்தை என்ன பண்ணுன்னு சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருப்பேன், நான் ஆல்ரெடி வந்து ஷூட்டிங் ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோ, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த உண்மையான கலெக்டர் இருக்கார்ல, காஞ்சிபுரத்தோட கலெக்டர், அவருக்கு வந்து ஃபோன் கால் போயிடுது. கௌதம் இந்திரா வந்து தேவையில்லாமல் போய் ரோசி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேபி அவங்ககிட்ட இருந்து அவருக்கு வந்து கால் போகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அவர் டக்குன்னு வந்து இந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்திரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார், நான் வந்து ரோசியை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, ரோசி தான் குழந்தைய கடத்தினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் சார், எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டவொடனே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தால் மட்டும் விசாரிங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா வந்து அந்த கலெக்டர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இல்லை சார், எனக்கு தெரியும் ரோசி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் இந்திரா, தேவையில்லாமல் ஒரு பொதுமக்களை வந்து நீங்கள் வந்து இடையூறு பண்ணுற மாதிரி இருக்குது, இதுக்கு தேவையில்லாமல் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும், ஒழுங்காக குழந்தைய கண்டுபிடிங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் ஆர்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த கலெக்டர் வேறு இவர் வந்து புரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.